ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வேட்பாளராக கட்சியின் தலைவர் விஜய் தேர்வு. பனையூரில் நடைபெற்ற தாவேக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பரந்தூர் விவசாயிகளை முதலமைச்சர் நேரில் சந்திக்க வேண்டும். மறுத்தால் விவசாயிகளை அழைத்துக் கொண்டு தலைமைச் செயலகம் செல்வேன் என தாவேக தலைவர் விஜய் ஆவேசம். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலில் தாவேக தனித்தே போட்டி. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேக என 4 முனை போட்டி ஏற்படும் என்று அரசியல் நிபுணர்கள் கருத்து. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு வழக்குகளில் புலன் விசாரணை செய்ய தயங்கினால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. கோயில் காவலாளி அஜித்குமார் மீதான தாக்குதல் பற்றி தெரிந்தவர்கள் நீதிபதியிடம் நேரடியாக சாட்சியம் அளிக்க அழைப்பு. சூடு பிடிக்கும் போலீஸ் கஸ்டடி மரண வழக்கு. உச்சகட்டத்தை எட்டிய ராமதாஸ் அன்புமணி இடையேயான பனிப்போர். பாமக கொறடா அருளை நீக்க கோரி பேரவைத் தலைவரிடம் பாமகவினர் மனு. அவிநாசியில் புதுப்பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். 3வது குற்றவாளியான மாமியார் சித்ரா தேவியையும் கைது செய்த போலீசார். திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வரும் 7ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு. அமெரிக்காவில் இருந்து 3 அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களை ஜூலை 15ஆம் தேதி இந்தியா வந்தடையும். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்லெட் உறுதி. ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம். உலகின் வேறு எந்த நாடும் அங்கீகரிக்காத நிலையில் முதல் நாடாக பச்சை கொடி காட்டியது ரஷ்யா. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.